SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். வடக்குக்கான தொடர்ந்து சேவைகள் மீண்டும் ஆரம்பம், பொதுமக்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல். அவதானமாக செயற்படவும் இன்றிரவு 11 மணி வரை விடுவிக்கப்பட்டுள்ள புதிய எச்சரிக்கை. கிளிநொச்சியில் கோர விபத்து, 2 இளைஞர்கள் பலி. மத்திய கிழக்கில் அதிகரிக்கும் பதட்டம், அமெரிக்காவிற்கு மற்றொரு புதிய சிக்கல். தொடர்பன விரிவான செய்திகள். வடக்குக்கான தொடர்ந்து சேவைகள் எதிர்வரும் 9ஆம் தேதி தொடக்கம் மீள ஆரம்பிக்கப்பட உள்ளதாக யாழ்ப்பாண தொடர்ந்து நிலைய பொறுப்பதிகாரி பிரதீபன் தெரிவித்துள்ளார். மகாவ தொடக்கம் ஓமந்தை வரையிலான தொடர்ந்து பாதை 5 தொடர்ந்து பாலங்களை மாற்றியமைக்கவும், யானைகள் கடந்து செல்வதற்கு அமைக்கப்பட்ட சுரங்க பாதைகளை புறநணைக்கும் பணிகளை மேற்கொள்ள கடந்த மாதம் ஜனவரி 26ஆம் தேதி தொடக்கம் வடக்குக்கான தொடர்ந்து சேவைகள் இடைநிறுத்தப்பட்டன. இந்நிலையில் தமிழ் சிங்கள புத்தாண்டினை முன்னிட்டு எதிர்வரும் 9ஆம் தேதி தொடக்கம் தொடர்ந்து சேவைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளன. தொடர்ந்து சேவைக்கான முற்பதிவுகள் இன்று தொடக்கம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமையால் பயணிகள் தமக்கான முற்பதிவுகளை மேற்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சுமார் 2.5 மாதங்களுக்கு பின்னர் தொடர்ந்து சேவைகள் மீள ஆரம்பிக்கப்பட உள்ளமையால் தொடர்ந்து கடவுகளை கடப்பவர்கள் பாதுகாப்பாக கடக்குமாறும் தொடர்ந்து பாதைகள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளவை குறிப்பிடத்தக்கது. வளிமண்டல திணைக்களம் பலத்த மின்னல் தொடர்பிலான எச்சரிக்கை அறிவித்தல் ஒன்றை விடுவித்துள்ளது. வளிமண்டல திணைக்களத்தினால் இன்று நண்பகல் 12 மணிக்கு விடுவிடப்பட்டுள்ள இந்த எச்சரிக்கை இன்று இரவு 11 மணி வரை செல்லுபடியாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பிற்பகல் 1 மணிக்கு மேல் மத்திய சப்ரோவா, ஊவா தெற்கு, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்கள் மற்றும் வவுனியா, முல்லைத்தீவு மாவட்டங்களின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த மின்னல் தாக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழையின் போது அப்பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னலால் ஏற்படும் அபாயங்களை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சியை 35 பரந்தன் வீதி தர்மபுர போலீஸ் நிலையத்துக்கு அருகே ஏற்பட்ட விபத்தில் 2 உயிரிழந்துள்ளார்கள். இச்சம்பவம் நேற்று இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. வீதியால் சென்று கொடுத்த மோட்டார் கிரைண்டர் வாகனத்தின் மீது பின்னால் வந்த மோட்டார் சைக்கிள் மோதியதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 இளைஞர்கள் சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளார்கள். இவ்வாறு உயர்ந்தவர்கள் 19 வயது ஜெரின் கனிஸ்டன் மற்றும் 18 வயதுடைய தியாகராயா விக்னேஸ்வரன் என்று தெரிய வந்துள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பாக தர்மபுர போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இறந்த 2 இளைஞர்களின் சடலங்களும் பிரேத பரிசோதனைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பிரேத பரிசோதனை முடிந்த பிறகு உறவினரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலகச் செய்திகள். அமெரிக்காவில் அரசியல் மற்றும் பொருளாதார அழுத்தம் அதிகரித்து வரும் சூழலில் கியூபா அரசு சுமார் 2010 கைதிகளை மனிதநேய அடிப்படையில் விடுதலை செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளது. புனிதவாத மத கொண்டாட்டங்களை முன்னிட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்காவில் கியூபா தூதரகம் தெரிவித்துள்ளது. விடுவிக்கப்பட்டவர்களில் வெளிநாட்டு பிரஜைகள், இளைஞர்கள், பெண்கள் மற்றும் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அடங்குவார்கள். அவர்களின் நன்னடத்தை மற்றும் உடல்நிலையை அடிப்படையாக கொண்டு இத்தேர்வு நடத்தப்பட்டுள்ளது. கியூபாவில் நூற்றுக்கணக்கான அரசியல் கைதிகள் சிறை வைக்கப்பட்டுள்ளதாக மனித உரிமைகள் அமைப்பு குற்றம் சாட்டி வரும் நிலையில் இந்த ஆண்டு கியூபா அறிவிக்கும் 2வது பெரிய கைதிகள் விடுதலை இதுவாகும். மறுபுறம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கியூபாவின் கம்யூனிஸ்ட் தலைமைக்கு எதிராக கடுமையான நிலைப்பாட்டை எடுத்துள்ளார். கியூபாவுக்கு செல்லும் எண்ணெய் விநியோகத்தை அமெரிக்கா தடுத்துள்ளதால் அந்த நாடு கடுமையாக எரிபொருள் பற்றாக்குறை மற்றும் மின்தடையை சந்தித்து வருகிறது. கியூபா மருத்துவமனைகளில் அவசர சிகிச்சை பிரிவுகள் கூட நடத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வடக்குக்கான தொடர்ந்து சேவைகள் மீண்டும் ஆரம்பம், பொதுமக்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல். அவதானமாக செயற்படவும் இன்றிரவு 11 மணி வரை விடுவிக்கப்பட்டுள்ள புதிய எச்சரிக்கை. கிளிநொச்சியில் கோர விபத்து, 2 இளைஞர்கள் பலி. மத்திய கிழக்கில் அதிகரிக்கும் பதட்டம், அமெரிக்காவிற்கு மற்றொரு புதிய சிக்கல்.